நம்ம ரொம்ப ஈஸியா அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும்போது, குறிப்பா டெரரிசம் பத்தி பேசும்போது, குறிப்பிட்ட ஒரு மதத்த ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணி பேசிடுவோம். ஆனா, அது வந்து எந்த அளவுக்கு தப்புன்னா, பால்கம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல்ல, அதுல ஒரே ஒரு முஸ்லீம் தான் உயிரிழந்திருக்காங்க. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சையத் அதில் உசைன் ஷா. இவரோட உயிருக்கு எந்த ஆபத்துமே வந்திருக்காது. இவரு அங்க சைலன்ட்டா நின்றிருந்தாருன்னா. ஆனா, அங்க ஒரு இந்துவ சுடும்போது, இவரு அத தடுத்திருக்காரு. கூடிய ஒரு டூரிஸ்ட்டோட லைஃப காப்பாத்துறதுக்காக, தீவிரவாதி கிட்ட இருந்த ரைஃபிள புடுங்க போய் தான் இவரு உயிர் போயிருக்கு. அவருக்குமே குடும்பம் இருக்கு. தங்கச்சிங்க இருக்காங்க, அப்பா, அம்மா வயசானவங்க, அண்ணன் இருக்காங்க. எதையுமே யோசிக்காம இன்னொருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ தான் உயிரை விட்டுருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க, தன்னுடைய கணவனை இழந்தவங்க, சுத்திபத்தில் இருந்தக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கத்திக்கிட்டே வந்து அந்த இடத்துலேருந்து இவங்களை காப்பாற்றி கூட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அவங்களோட குழந்தைய அரவணைத்து பயப்படாத நாங்கள் இருக்கோம்னு சொல்லி பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக மற்ற டூரிஸ்ட்னால எப்படி நிம்மதியாக அங்கே இருக்க முடியும்? பயங்கரமாக பதறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் லேண்ட்ஸ்லைடு எல்லாமே நடந்திருக்கு. ஸோ உடனே இவங்கனால அந்த பகுதியை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆனா அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் முஸ்லீம் யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டூரிஸ்டுக்கெல்லாம் ஆதரவா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மசூதியை திறந்து அங்க இவங்களும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய விஷயத்துல அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்துட்டு வராங்க. ரெண்டாவது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீவிரவாதத்துக்கு ஒரு ரிலிஜியன்ற ஒன்று கிடையவே கிடையாது.